இந்த இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸல் டியூட்டோரியலில் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி அட்ரஸ் பண்ண போகிறீங்கன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு கொலீக் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி இது ஒரு சினாரியோ தான். அவர் டிஃப்ரெண்ட்டான சினாரியோவில் டிஃப்ரெண்ட்டான டேட்டாவில் கேட்டார். அதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த இடத்துல ஒரு சின்ன டேட்டா இருக்குது, அங்கே பெரிய டேட்டா இருந்துச்சு, சரியா? இந்த டேட்டாவில் இருந்து முக்கியமான ஒரு சில டீட்டெயிலை மட்டும் இங்கே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுன்ற நீட். ஜாஸ்மின் அப்படின்ற நேம் இங்கே ஒன் ஆஃப் த நேம்ஸ், ஓகேவா? இந்த ஒரு இருக்குது. அந்த நேமுக்கு ரெலவெண்ட்டான கிராஸ் சேலரியையும் டிடக்ஷன் அமௌண்ட் என்னன்றதையும் இங்கே கொண்டு வரணும் பை யூஸிங் ஃபார்முலா. ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், வீலுக்கப் ஃபார்முலா போட்டு இங்கேருந்து கொண்டு வருவோம். இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ஃபார்முலா போட்டாலும் ஏதாவது ஆக்ஷன் நடக்கும் இல்லையா? இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, இந்த இடத்துல அவர் ஒரு ஃபார்முலாவை போடுறாரு, வீலுக்கப்னே போடுறாருன்னு வச்சுக்கலாமே. லுக்கப் வேல்யூ ஜாஸ்மின் நான் செலக்ட் பண்ணி கம்மா கொடுத்துட்றேன். டேபிள் அரேன்ற இடத்துல இந்த ஜாஸ்மின் இருக்கிறத ஃபஸ்ட்டு காலமாக வச்சுக்கிட்டு மல்டிபிள் டேட்டாவை செலக்ட் பண்ணும்போது நம்ம 6 காலமாக செலக்ட் பண்ணியிருக்கோம். 1 2 3 4 5 6. ஸோ செகண்ட் ஆர்கியூமெண்ட்டான டேபிள் அரேவை நான் கம்மா கொடுத்துட்டு அடுத்த ஆர்கியூமெண்ட்டான எத்தனாவது காலமில் உள்ள டேட்டா வேணுன்ற இடத்துல 1 2 3 4 5 6th காலமில் உள்ள கிராஸ் வேணும். ஸோ 6 கீப் பண்ணி கம்மா கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் எக்ஸாக்ட் மேட்சாக அப்ராக்சிமேட் மேட்சான்ற இடத்துல எக்ஸாக்ட் மேட்ச் வேணுன்றதுனால ஃபால்ஸ் கொடுத்துட்டு ஆர் 0 கொடுத்துட்டு என்டர் பண்ணும் பொழுது நார்மலாக இந்த அவுட்புட் வந்து வரணும். இந்த இடத்துல கிராஸ் அமௌண்ட் வரணும். பட் இங்கே வரல. இந்த ஃபார்முலாவே கண்ணில் தெரியுது. நார்மலாக இந்த மாதிரி ஃபார்முலா கண்ணில் தெரியாது. when you are typing any formula like this, என்டர் பண்ண உடனே ஒன்று ஃபார்முலாவுடைய அவுட்புட் எரர்னு வரும், இல்லைனா இந்த ரியலான ஜாஸ்மின் அப்படின்ற இந்த பர்சனுடைய கிராஸ் அமௌண்ட் வந்திருக்கணும். பட் இங்கே வரல. இதுதான் அவர் கேட்ட கொஸ்டின். இந்த மாதிரியான சினாரியோ பார்த்திங்க அப்படின்னா 2-3 ப்ராப்ளம்ஸ்னால இந்த மாதிரி வராமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது சினாரியோ 1. இது வந்து ஃபார்முலா அப்டேட் ஆகலை அப்படின்றத நம்ம சொல்லலாம். இன்னொன்று ஃபார்முலாவே ஒர்க் ஆகலை அப்படின்றதும் நடந்துருக்கிறதா சொல்லலாம். இந்த இடத்துல ஃபார்முலாவாக ரெகக்னைஸ் பண்ணப்படலை, அது ஒரு டெக்ஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது இதோடைய ஃபார்மெட்டை நம்ம ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மெட் செல்ஸில் போய் பார்த்தாலும் டெக்ஸ்ட்டுன்னு தெரியுது. ஆஸ் வெல் அஸ் இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப்பில் இருக்கிற நம்பர்ன்ற குரூப்பில் இந்த ட்ராப் டவுனில் பார்த்தாலும் டெக்ஸ்ட்டுன்னு தெரியும். ஸோ அது டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் இருக்குது. டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் இருக்கிறபொழுது இந்த மாதிரி போடுற ஃபார்முலாவும் நீங்கள் மேனுவலாக இந்த மாதிரி ஈக்குவல் டு 1 + 2 or 3 டிவைடட் பை 2ன்ற மாதிரியான போடுற எதுவுமே ஒர்க் ஆகாது. அதுதான் டெக்ஸ்ட்ன்ற ஃபார்மெட் பண்ணப்பட்ட ஒரு செல்லுடைய நேட்டிவிட்டி பிஹேவியர், சரியா? இப்போ இது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா, இது ஒரு சினாரியோ இல்லையா? இந்த சினாரியோவில் இருக்கும்போது எப்படி சரி பண்ணுறது? நார்மலாக டபுள் கிளிக் பண்ணி என்டர் பண்ணால் சரியாகலாம், ஆகலை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக இந்த டெக்ஸ்ட்ன்ற இந்த ஃபார்மெட்டில் இருந்து இது நான் நம்பர் ஃபார்மெட்டுக்கு மாற்றணும். அப்படி இல்லைனா ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மெட் செல்ஸில் போயிட்டு டெக்ஸ்ட்டில் இருக்கிறத நம்பர் ஃபார்மெட்டுக்கு மாற்றியும் அது ஆட்டோமேட்டிக்காக வரல. இப்போ டபுள் கிளிக் பண்ணி ஒரு என்டர் பண்ணி பார்க்கும்பொழுது அந்த செல்லுடைய ஃபார்மெட் நம்பரில் மாற்றுறதுனால அதில் நான் போய்ட்டு ஒரு என்டர் பண்ணி டபுள் கிளிக் பண்ணி எடிட் பண்ண ட்ரை பண்ணும்பொழுது ஃபார்முலா எக்ஸிக்யூட் ஆகுது. புரியும் நம்புகிறேன். இல்லை ஒருவேளை நேட்டிவாகவே அது வந்து ஒரு நம்பர் ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னா நான் ஃபார்முலாவை என்டர் பண்ணும்பொழுதே இந்த அவுட்புட் வந்திருக்கணும், வரல. நம்ம சரி பண்ணுறோம். இப்போ அது ஒர்க் ஆகுது. இதுக்கப்புறம் இந்த செல்லில் நீங்கள் எதை கீப் பண்ணாலும் அது ஒரு ஃபார்முலாவாக கால்குலேட்டட் விஷயமாக ஒர்க் ஆகும்ன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது ஒரு நார்மல் சினாரியோ. இன்னும் ஒரு சில சினாரியோ இருக்குது. அதாவது இதை தாண்டியும் எதுவுமே ஒர்க் ஆகலை, அப்டேட் ஆகலை அப்படின்ற மாதிரி ஒரு சினாரியோ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் ஒரு ஃபார்முலா, தட் இஸ் ஒரு வேல்யூவை நான் போட்டிருக்கேன். ஒரு வேளை நான் இந்த இடத்துல சம் அப்படின்னு நான் போடுறேன், அதாவது கிராஸ் வேல்யூவுடைய சம் இங்கே வரணும் அப்படின்னு நான் போடுறேன். GROSS, ஓகே, கிராஸுடைய சம் வரணும். அப்போ என்ன பண்ணுவேன், நம்ம ஈக்குவல் டு SUM போட்டுவிட்டு இது கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணி என்டர் பண்ணால் இந்த இடத்துல சம் வரல. ஏன்னா இது நம்ம தெரியும், இது நம்ம டெக்ஸ்ட்டில் இருந்து நம்பராக மாற்றிட்டு டபுள் கிளிக் பண்ணி F2 கொடுத்து என்டர் பண்ணால் ஒர்க் ஆகும், நார்மல். இந்த சம் வருது இல்லையா, இது நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணோம், டெக்ஸ்ட்டில் இருந்து நம்பராக மாற்றி அட்ரஸ் பண்ணிவிடும். சம்டைம் இந்த மாதிரி சம் போட்டுட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்க. அப்படி முடிச்சதுக்கப்புறம் இந்த டேட்டாவை நம்ம டெலீட் பண்ணுறோம் அப்படின்னா நல்லா நோட்டீஸ் பண்ணுங்களேன். டெலீட் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த D2ல் இருக்கிற டேட்டா அந்த அவுட்புட் வந்து மாறுது. பர்ஃபெக்ட். சம்டைம் இந்த மாதிரி டெலீட் பண்ணாலும் மாறாது.
இந்த மாதிரியாகவும் ஒரு சில டைம் ஃபார்முலா அப்டேட் ஆகலைன்ற இஷ்யூ வரும். அப்போது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல ஃபைல் போனீங்க அப்படின்னா அக்கௌண்ட் தட் இஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஆப்ஷனில் ஃபார்முலாஸில் ஒர்க் புக் கால்குலேஷன் அப்படின்ற இடத்துல ஆட்டோமேட்டிக் இருக்குது. ஒருவேளை மேனுவல் செட் பண்ணப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு பார்க்கலாம். நான் மேனுவல் செட் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கில் இருந்துச்சு, நான் மேனுவல் செட் பண்ணிட்டேன். இப்போ என்னுடைய எக்ஸல் லேட்டஸ்ட் வெர்ஷன்றதுனால டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் ஆகாத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஒருவேளை உங்கள் எக்ஸலில் இப்போது இந்த ஃபார்முலாவுடைய டேட்டாவை நான் டெலீட் பண்ணும் பொழுது இது மாறணும். நேட்டிவ் பிஹேவியர் அப்படி தான் இருக்கும். இப்போ நான் டெலீட் பண்ணுறத நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள். டெலீட் பண்ணும் பொழுது மாறலை. இன்ஸ்டீட் ஒரு லைன் வருது, இங்கேயும் லைன் வருது. விச் மீன்ஸ் இந்த இடத்துல டெலீட் பண்ணதுனால இந்த 2 டேட்டாவும் மாறும்னு சொல்லுது. ஆனால் மாறலை. ஏன் மாறலைன்னா, இந்த இடத்துல ஃபைல் ஆப்ஷன்ஸில் ஃபார்முலாஸில் எனக்கு என்ன இருக்குது, மேனுவல் செட் பண்ணப்பட்டிருக்கு. ஒருவேளை மாறணும் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணி என்டர் பண்ணால் மாறும். நார்மல் வேர்ஷனில் எனக்கு ஒரு இன்டிமேஷனை கொடுக்குது, இந்த இடத்துல டேட்டாவை டெலீட் பண்ணியிருக்கிறேன், அதனால் ஒரு மாற்றம் வரும்ன்றதை சொல்லுது. ஒருவேளை நான் இந்த மாதிரியான சினாரியோவில் அப்டேட் ஆகலைன்ற சினாரியோவில் நான் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக் செட் பண்ணி ஓகே பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த எரர் ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த டேட்டா ப்ராப்பராக அப்டேட் ஆகும். இதுக்கப்புறம் நான் டேட்டாவை டெலீட் பண்ணாலும் என்ட்ரி போட்டாலும் அப்டேட் ஆகிறது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. 2 விஷயம் பார்த்தோம். ரெண்டுமே இந்த ஃபார்முலா அப்டேட் ஆகலைன்ற மாதிரியான ப்ராப்ளம் வரும்பொழுது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய உங்களுடைய ரூட் காசாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒன்று, நார்மலாகவே அந்த செல்லுடைய ஃபார்மட் டெக்ஸ்ட்டாக இருக்கான்னு பாருங்கள். ஆஸ் வெல் அஸ் இன்னொரு விஷயம், ஒருவேளை இந்த எக்ஸலுடைய கால்குலேஷன் கான்செப்ட் வந்து மேனுவலில் செட் பண்ணப்பட்டிருக்கான்னு பாருங்கள். சம்டைம் இந்த கால்குலேஷன் அடிக்கடி ஆகக்கூடாது அப்படின்ற இடத்துல இந்த மாதிரி மேனுவல் செட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மேனுவல்லே இருக்கக்கூடாதுல்ல, அதில் உள்ள ஃபார்முலாலாம் அப்டேட் ஆகணுன்றதுனால திருப்பி அதை மாற்றணும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஒரு செட் பண்ணி ஒர்க் பண்ணிவிட்டு யாராவது செட் பண்ணி ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கும்பொழுது அது மேனுவலே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். புரிஞ்சிருச்சு அப்படின்னா டெஃபினெட்லி இது உங்களுக்கு பயன்படும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான டியூட்டோரியலில் மீட் பண்ணலாம்.